Good morning students. Today we are going to see light lesson activity 2. Already we saw about applications of curved mirrors. See, list out various convex and concave mirrors used in your daily life. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த யூசஸ் தவிர வேறு ஏதாவது யூசஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் மீன்ஸ் எதிரொலிப்பு விதிகள். இந்த எதிரொலிப்பை வச்சு தான் நம்மளுக்கு இந்த லைட் ரேஸ் எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கிறதுக்கு காரணம் பேசிக் என்ன அப்படின்னா இந்த எதிரொலிப்பு தான். ஆக்டிவிட்டி 3 பாருங்கள். டேக் ஏ பிளேன் மிரர் அண்ட் ட்ரை டு ஃபோக்கஸ் த லைட் கம்மிங் ஃப்ரம் த சன் ஆன் எ வால். அதாவது பிளேன் மிரர்னால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண கண்ணாடி தான் பிளேன் மிரர். அதை என்ன பண்ணுறோம், நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம். அந்த கண்ணாடி வச்சு சன்லைட்க்கு நேராக வச்சு அந்த சன்லைட் ஒளி படுற மாதிரி வச்சோன்னா செவுத்தில் படும்போது அந்த ஏரியா மட்டும் ரொம்ப பிரைட் லைட்டாக தெரியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கேன் யூ see a bright spot on the wall? நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா? How does it occur? இது எப்படி நிகழுது? It is because the light rays falling on the mirror and bounced onto the wall by it. இது எதனால் அப்படின்னா, சூரிய ஒளி கண்ணாடியில் பட்டு மறுபடியும் பவுன்ஸ் ஆகி எங்கே போய் படுதுன்னு சொல்கிறாங்க, சுவரில் போய் படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, கேன் யூ ப்ரொடியூஸ் த சேம் பிரைட் ஸ்பாட் வித் த ஹெல்ப் ஆஃப் எனி அதர் ஆப்ஜெக்ட் ஹேவிங் எ ரஃப் சர்ஃபேஸ்? இதுக்கு முன்னாடி நம்ம கண்ணாடி வச்சு நிறைய பேர் பண்ணியிருப்போம். இது இல்லாமல் ரஃப் சர்ஃபேஸ் கரடுமுரடான பரப்பு கொண்ட ஒரு பளபளப்பான தட்டை எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி பிரைட் லைட் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாம். நாட் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் கேன் ப்ரொடியூஸ் த சேம் எஃபெக்ட் ஆர் ப்ரொடியூஸ்டு பை த பிளேன் மிரர். இது நமக்கு தெரியும், பிளேன் மிரரில் எல்லா வகையான ஆப்ஜெக்ட்ஸும் ஒரே மாதிரியான அந்த எஃபெக்டை கொடுக்கறதில்ல. பாருங்கள், எ ரே ஆஃப் லைட் falling on a body having shiny polished and smooth surface alone is bounced back. அதாவது கண்டிப்பாக அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளேன் மிரர் எப்படி இருக்கணும்னா, ஃபாலிங் ஆன் எ பாடி ஷைனியாக இருக்கணும், பாலிஷ்டாக ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்தால் மட்டும்தான் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். த பவுன்சிங் பேக் ஆஃப் த லைட் ரேஸ் ஆஸ் தே ஃபால் ஆன் த ஸ்மூத் ஷைனி அண்ட் பாலிஷ்டு சர்ஃபேஸ் கால்ட் ரெஃப்ளெக்ஷன். வாட் இஸ் ரெஃப்ளெக்ஷனுங்கிற கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் படிச்சுங்க. த பவுன்சிங் பேக் ஆஃப் த லைட் ரேஸ் ஆஸ் தே ஃபால் அண்ட் த ஸ்மூத் சைனி அண்ட் பாலிஷ்டு சர்ஃபேஸ் கால்ட் ரெஃப்ளெக்ஷன். இதை தான் நம்ம எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ரிஃப்ளெக்ஷன் இன்வால்வ்ஸ் 2 ரேஸ். இதில் 2 ரேஸ் பங்கு பெறுது. என்னன்னு பார்த்தோம்னா இன்சிடென்ட் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே. இன்சிடென்ட் ரே மீன்ஸ் படுகதிர், அதாவது சூரிய ஒளியிலேருந்து படக்கூடிய கதிர். ரிஃப்ளெக்டட் ரேனா பட்டு மீண்டும் எதிரொலிக்கக்கூடிய கதிர். அதாவது இது இன்சிடென்ட் ரே, இங்கே பட்டு திரும்பவும் எதிரொலிக்கக்கூடிய கதிர் ரிஃப்ளெக்டட் ரே. பாருங்கள், the incident ray is the light ray in a medium falling on the shiny surface of a reflecting body. After falling on the surface, this ray returns into the same medium. அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஆஃப்டர் ஃபாலிங் அந்த சர்ஃபேஸ், அது எந்த சர்ஃபேஸில் படுதோ அதில் பட்ட உடனே என்ன பண்ணும், எதிரொலிக்கும். திஸ் ரே இஸ் கால்ட் ரிஃப்ளெக்டட் ரே. And an imaginary line perpendicular to the reflecting surface at the point of incidence of a light ray is called the normal. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்சிடென்ட் ரே படுது இல்லையா, பட்டு இதே ஈவனாக தான் என்ன பண்ணும் அப்படின்னா ரிஃப்ளெக்டட் ரேவும் இருக்கும். அதாவது ரெண்டுமே நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ரிலேஷன் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே, த ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் த நார்மல் ரே இஸ் given as the law of reflection. இதில் பாருங்கள், த லாஸ் ரெஃப்ளெக்ஷன் ஆர் as follows. அதாவது எதிரொலிப்பு விதிகள் சொல்கிறாங்க. அதாவது இந்த பர்பெண்டிகுலர் லைன் ஒரு கற்பனை கோடாக நம்ம வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இது ஈவனாக இங்கே படுறதும் இங்கே எதிரொலிக்கிறதும் ரெண்டு ஈவனாக இருக்கும். இப்போ சப்போஸ் இது ஒரு 40 டிகிரியில் படுது அப்படின்னா இதுவும் என்ன பண்ணும், அதே 40 டிகிரியில் பர்ஃபெக்டாக எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த லா. பாருங்கள், த இன்சிடென்ட் ரே, the reflected ray and the normal at the point of incidence, at the normal at the point of incidence all lie in the same plane. மூன்றுமே ஒரே தளத்தில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது படுகதிர், விலகு கதிர்,
அது இது வந்து படுகதிர், இது வந்து எதிரொளிப்பு கதிர், ரெண்டுமே வந்து ஒரே தளத்திலேயே அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. குத்துக்கோடு எல்லாமே பாருங்கள். த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். அதாவது எப்போவுமே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு, டூ யூ நோ சில்வர் மெட்டல் இஸ் த பெஸ்ட் ரிஃப்ளெக்டர் ஆஃப் லைட். சில்வர் மெட்டல் இஸ் த பெஸ்ட் ரிஃப்ளெக்டர் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அதனுடைய அந்த ஷைனி பாலிஷ்டு ஸ்மூத் சர்ஃபேஸ்க்காக தான். தட்ஸ் வை எ தின் லேயர் ஆஃப் சில்வர் இஸ் டெபாசிட்டட் ஆன் த சைட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் லைக் பிளேன் கிளாஸ் சீட்ஸ் டு மேக் மிரர்ஸ். அதாவது இந்த கிளாஸ் சீட்ஸில் வந்து மிரர்ஸை உருவாக்குறதுக்கு எதுக்கு வந்து சில்வர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதனுடைய அந்த பெஸ்ட் ரிஃப்ளெக்டர் ப்ராப்பர்ட்டி தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இவ்வளோ நேரம் நம்ம ரிஃப்ளெக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஆல்ரெடி தே ஹேவிங் 2 டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். பாருங்கள், you have learned that not all bodies can reflect lights. ஆல்ரெடி நமக்கு தெரியும் எல்லா வகையான பொருட்களும் ஒளியை எதிரொலிக்காது. The amount of reflection depends on the nature of the reflecting surface of your body. இயற்கையிலேயே வந்து அந்த பொருளுக்கு எதிரொலிக்கக்கூடிய தன்மை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். Based on the nature of the surface, reflection can be classified into 2 types, namely regular reflection and irregular reflection. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக அதனுடைய பரப்பை அடிப்படையாக வச்சு 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், அதாவது ஒழுங்கான எதிரொலிப்பு. இங்கே வந்து நமக்கு சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும், ஸ்மூத் சைனி அண்டு பாலிஷ்டு சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். இல்லை இதில் வந்து இர்ரெகுலர், அதாவது கரடுமுரடாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஏற்படக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். இப்போ நம்ம ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். வாட் ஏ பீம் ஆஃப் லைட், அதாவது பீம் ஆஃப் லைட் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் பேரலல் ரேஸ். ஒரு குவிந்த கற்றை. இப்போ நம்ம ஒரு கண்ணாடி எடுத்துக்கிட்டோம்னா அந்த பரப்புக்கு ஒளி விழுது இல்லையா, அதில் ஒரு ரே மட்டும் இருக்காது, பஞ்ச் ஆஃப் ரேஸ் வந்து இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பீம் ஆஃப் லைட் அப்படின்னா ஒளி கற்றை. collection of parallel rays falls on a smooth surface, it gets reflected. smooth surfaceல விழும்போது அது எதிரொலிக்கப்படுது. after reflection the reflected rays will be parallel to each other. அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஆனதுக்கப்புறம் ரெண்டுமே வந்து ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும். ஹியர் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஈச் ரே வில் பி ஈக்குவல். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனில் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டுமே வந்து என்ன இருக்கும், சேமாக இருக்கும். பாருங்கள், hence the law of reflection is obeyed in this case and thus a clear image is formed. regular reflectionல எப்பவுமே clear image தான் ஃபார்ம் ஆகும். this reflection is called regular reflection or specular reflection. specular reflection means கண்ணாடி எதிரொலிப்பு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முகம் பார்க்கும் கண்ணாடி regular reflection. example, reflection of light by a plane mirror and reflection of light from the surface of still water. எப்படி இருக்கும் அப்படின்னா வாட்டர் மாதிரி பியூராக இருக்கும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன். இங்கே பாருங்கள் எப்படி தெரியுது, இந்த மலைகளுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக கிளியராக தெரியுது இல்லையா, அதை தான் இங்கே காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு irregular reflection. irregular reflection அப்படின்னா in the case of a body having a rough or irregular surface, அதாவது ஒழுங்கற்ற எதிரொலிப்பு, each region of the surface is inclined at different angles. இதில் நம்ம சொன்னோம், இதில் இன்சிடென்ட் ரே எந்த கோணத்தில் படுதோ அதே கோணத்தில் தான் வந்து எதிரொலிக்கும். எதுலன்னா ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனில். ஆனால் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனில் படுறது ஒரு கோணத்துலேயும் எதிரொலிக்கிறது வெவ்வேறு கோணத்துலேயும் இருக்கும். பிகாஸ் ஆஃப் அதில் இருக்கக்கூடிய rough surface. when light falls on such a surface, the light rays are reflected at different angles. in this case the angle of incidence and the angle of reflection of each ray are not equal. இதில் வந்து எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்கிறதுனால அதனுடைய ரேஸினுடைய ரிஃப்ளெக்ஷன் ஈக்குவலாக இருக்காது. hence the law of reflection is not obeyed in this case and thus the image is not clear. such a reflection is called irregular reflection or diffused reflection. அதாவது diffused reflection அப்படின்னா பரவலான எதிரொலிப்பு. எக்ஸாம்பிள், reflection of light from a wall. அதாவது சுவரில் இருக்கக்கூடிய எதிரொலிப்பு irregular reflection. இங்கே பாருங்கள், இப்படி தான் வந்து அந்த irregular reflectionல அதனுடைய கோணங்கள் வந்து மாறுபடும். ஒவ்வொன்றும் பலவிதமாக எதிரொலிக்கப்படுறதுனால தான் நம்ம வந்து இது என்னன்னு சொல்கிறோம், irregular reflection சொல்கிறோம்.
Okay students, today you should read the laws of reflection and what is reflection, and the laws of reflection there is 2 points. Okay, you should write what is laws of reflection and what is reflection, ரெண்டுமே எழுதணும். Okay students, thank you. See the class after, read well and send the homework. Thank you.